இந்த போக்கோ M7 5G எப்படி இருக்கு? நான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல டிசைன் தான். பேக் சைட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வாட்டர் நோட்ஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் ரொம்ப கூடையா இருக்கு. இது இந்த ஃபோனில் ஒரு மைனஸ் தான். டிசைன் அப்படியே ரெட்மி 14C 5G மாதிரியே தான் இருக்கு. டிசைன் மட்டும் இல்லை, ஸ்பெக்ஸும் அதே மாதிரி தான். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் LCD 120Hz 450 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.88 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க. நல்ல பெரிய டிஸ்பிளே தான். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 4 nanometer ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமராவை பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வைடும் 2 மெகாபிக்சல் டெப்த்தும் இருக்குது. ரெண்டுலேயும் 1080p 30 FPS வீடியோ எடுக்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5160 mAh 18 mode ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வெயிட் 250 கிராம். ப்ளூடூத் 5.0 இருக்கு. டைப்-C 2.0 தான் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. 5G மொபைல் தான். இந்த ஃபோன் நல்ல ஃபோனானு கேட்டிங்கன்னா நல்ல ஃபோன் தான். ஆனால் சில குறைகள் இருக்கு. பஞ்சோல் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். பெசல்ஸ் சரி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் விவோ T4X வாங்கலாம். அது இதை விட நல்ல ஃபோன். இதில் மதர் போர்டு ஷுவர் மோனு தெரியா. இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தா செகண்டரி ஃபோன் இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னா இது நல்ல ஃபோன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.